இப்போ உங்களுக்கு வந்து இந்த லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். அதாவது வந்து எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ், அதாவது ஆரி ஒர்க் ப்ளவுஸு. அதுக்கு அளவெடுத்து எப்படி வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். நல்லா சுருக்கம்லாம் நீங்கள் வந்து நீட்டாக அயர்ன் பண்ணிக்கிறங்க. இப்போ இதை வந்து ரெண்டாக மடிச்சுக்கலாம். அதை வந்து ஆனால் கண்டிப்பாக வந்து கைக்கு வந்து ஜாயிண்ட் வரும். பெரிய ஸ்லீவு. இது வந்து நீங்கள் ஒன் சைடு வந்து ஜாயின் போடுற மாதிரி உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன். இது வந்து இப்போ ஃபுல்லாக மடிக்காதீங்க, பாதி வரைக்கும் மடிச்சுக்கிறங்க. இவங்களுக்கு வந்து 9.5 இன்ச்சுக்கு மேலே வரும் நமக்கு வந்து ஆம்கோல் அளவு. அப்போ இந்த அளவு வந்து நீங்கள் அதை பார்த்துட்டு மடிச்சுக்கிறங்க, எவ்வளோ வருது அப்படின்னு வந்து அதை பார்த்துட்டு மடிச்சுக்கிறங்க. 10 இன்ச்சையே வச்சுருக்கேன். கரெக்டாக வரும். நமக்கு வந்து இந்த ஒன் சைடு மாத்திரம் ஜாயின் போடுற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். வேலை வந்து ஒரு வேலையாக முடிஞ்சிடும். இப்போ இந்த டிசைனை வந்து பார்த்துக்குருவோம் எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் கை வந்து கட் பண்ணிக்கிறங்க. இப்போ இதை வந்து அளவு பார்த்துக்கிறங்க. இந்த சென்ட்ரு டிசைன் ஆரி அந்த ஸ்டோனை வந்து கணக்கு பார்த்துட்டு போடுங்க. 10.5 இன்ச்சு, அந்த 10.5 இன்ச்சு வந்து வச்சுக்கலாம். 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 11 இன்ச்சு வச்சுக்குவோம். அதை வந்து இப்போ தையலுக்கு தேவையான 1/2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கிறோங்க. உள்ளே வந்து துணி விட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். இப்போ தையலுக்கு எடுத்தாச்சு. 10.5 இன்ச்சு எடுங்க. 10 இன்ச்சு உயரமும் 1/2 இன்ச்சு தையலுக்குள்ள மேலே உள்ளது 10 எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும். இது அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ நமக்கு வந்து ஒன் சைடு தான் இந்த ஜாயிண்ட் வரும். இப்போ நம்ம எடுத்துருக்கிறதுலேருந்து ஆம்கோல் ரவுண்டு வந்து 3.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த தையலுக்கு எடுத்துருக்கோமே அதுலேருந்து அதை அப்படியே வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க. அதை வந்து ப்ளவுஸோட சுற்றளவு பார்க்கலாம். இப்போ இங்கே இருக்குது சுற்றளவு. நமக்கு வந்து ஆம்கோல் வந்து கரெக்டாக வரும். இந்த ஒன் சைடு ஜாயிண்ட் போட்டோம்னா கரெக்டாக வரும். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இங்கே வருது. இப்போ எக்ஸ்ட்ரா தையலுக்குள்ளது இந்த ஜாயிண்ட் வந்து நம்ம போடணும். இப்போ இதுக்குள்ளே ஜாயிண்ட் நான் வந்து எடுத்து காமிக்கிறேன். இதை அப்படியே வந்து வரைஞ்சி அதை கட் பண்ணிடுங்க. இதை வந்து குடஞ்சி வெட்டுறதுக்கான அளவு. ஜாயிண்ட் போட்டுட்டு தான் நம்ம வந்து குடஞ்சி வெட்டணும். இப்போ இதை வந்து அப்படியே ஸ்லீவை கட் பண்ணிடலாம். இந்த ஜாயிண்ட் வந்து நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து ஸ்லீவ் வந்து சுற்றளவு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கஷ்டம் வந்து போடுறது. பெருசாக இருக்க ஜாயிண்ட் வந்து சென்டர் சிசர் கட் போட்டுருங்க. இப்போ இதில் வந்து இந்த இடத்துல வந்து கட் பண்ணிடுங்க. ஜாயிண்ட் போடுற இடத்துல வந்து கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து 1/2 இன்ச்சு மடிச்சடிக்கிறதுக்கு அளவு எடுத்துருக்கோமே அதையும் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த இதுக்குள்ளே ஜாயிண்ட் வந்து நான் எடுத்து காமிக்கிறேன். முதல்ல முதுகு பகுதி கட் பண்ணிடுவோம். ஒரு பக்கம் கை கட் பண்ணியிருக்கோம், இன்னொரு பக்கம் அதை அப்படியே திருப்பிக்கிறங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கரைச்சி விட்டுடலாம். அந்த மாதிரி இதை வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க. இல்லைன்னா கிராஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து தைக்கும்போது அந்த ஃபினிஷிங் கிடைக்காது. ஒரு பக்கம் வளைச்சி இழுத்துக்கிட்டே போகும். அதனால் அதை கணக்கு பண்ணி அதை வந்து கரெக்டாக கட் பண்ணி விட்ருங்க. இப்போ மெயின் பீஸ் தான் நம்ம கீழே வந்து மடிச்சடிக்க போகிறோம். ப்ளவுஸோட உயரத்தை மாத்திரம் வந்து இப்போ நம்ம கணக்கு பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. கீழே வந்து தையலுக்கு தேவையில்லை. மொத்தம் 16 இருக்குது. 16 இன்ச்சு இருக்குது. 1/2 இன்ச்சு வந்து மேல் தையலுக்கு. அப்போ மொத்தம் அப்படியே 16 வந்து எடுத்துருங்க. இப்போ 1/2 இன்ச்சு வந்து மேலே வந்து தையலுக்கு, கீழே தையலுக்கு தேவையில்லை. இப்போ நான் ரவுண்டுக்கு மாத்திரம் உங்களுக்கு வந்து நான் கணக்கு 2.5 இன்ச்சு வந்து எடுத்திருக்கேன். ஆனால் வந்து வெட்ட முடியாது, ஏன்னா இது ஆரி ப்ளவுஸு. நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தைச்சதுக்கப்புறம் 3 இன்ச்சு வரணும். 3.5 இன்ச்சு வந்து அளவு எடுத்திருக்கேன், அதாவது ஷோல்டர் அளவு. இதிலேருந்து நல்ல பாடியான அளவு உங்களுக்கு 6.5 இன்ச்சு வந்து ஆம்கோல் அளவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே ப்ளவுஸை போட்டு சுற்றளவு பார்த்துக்கிடுங்க. அப்போ தான் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் உங்களுக்கு வந்து தைச்சிட்டு மீதி இருந்தால் கட் பண்ணிக்கலாம். பத்தாமல் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். இந்த சென்டர் அளவு நிறைய பேருக்கு வந்து பார்க்க தெரியாது. அது ஒரு மாதிரி இழுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இது வந்து ப்ளவுஸோட ரெடி அளவு, அதாவது சுற்றளவு.
இது வந்து தையலுக்குள்ளே 3 தையல் போட்டிருக்கோமே அதுக்குள்ள அளவு எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து 1/2 இன்ச்சு இடுப்பில் வந்து டாட் பிடிக்கிறதுக்கான எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஜாயின் போடும்போது இது கரெக்டாக வரும். இப்போ இதை வந்து நீங்கள் இதை மடித்து எங்கே சுற்றளவு எடுத்திருக்கீங்களோ அதுலேருந்து அதை கரெக்டாக வந்து கணக்கு பண்ணி பாருங்கள். நம்ம எடுத்துருக்க ஆம்கோல் அளவு கரெக்டாக வருதா அப்படின்னு. கரெக்டாக இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து 6.5 இன்ச்சு எடுத்திருக்கோம். 6.5 இன்ச்சு அப்படியே இருக்குது. இப்போ கழுத்தும் வந்து நமக்கு வந்து வரையவெல்லாம் வேண்டாம், அளவு மாத்திரம் பார்த்துக்கிட்டா போதும். ஏன்னா ப்ளவுஸில் என்ன நெக் இருக்கோ அது அப்படியே நம்ம போட போகிறோம். இதை அப்படியே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இப்போ இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். கழுத்து வந்து வரைய வேண்டாம். உங்களுக்கு அளவு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அளவு போட்டு மார்க் பண்ணிக்கிறங்க. நான் ப்ளவுஸில் வந்து நம்ம ஆரி ப்ளவுஸில் டிசைன் ஆல்ரெடி போட்டு வந்திருக்கிறதுனால இப்போ இதை வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு கிராஸாக வந்து போட்டுக்கிடுவோம். கரெக்டாக அளவை பார்த்து போட்டுக்கிறோங்க. எப்போ வந்து ஆம்கோல் ஜாயிண்ட் வந்து இந்த இடம் எடுப்போம். இன்றைக்கி வந்து நம்ம ஒன் சைடு ஜாயின் போட்டுக்கிறதுனால இது வந்து எடுக்க முடியாது. இதை வந்து ஒரு 4 இன்ச்சு கணக்கு பண்ணி கீழேருந்து 4 இன்ச்சு கணக்கு பண்ணி மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ நம்ம வந்து கழுத்து பகுதி வந்து கட் பண்ணல, அதனால மேலே மாத்திரம் வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து 6.5 இன்ச்சு கழுத்து வந்து இறக்கம். இப்போ இதிலேருந்து கரெக்டாக நமக்கு வந்து 2.5 இன்ச்சு இந்த சென்டர் எடுத்துருக்கோமே, இந்த 3.5 இன்ச்சு வந்து கணக்கு பண்ணி பார்த்துக்கிறோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு. அந்த 3.5 இன்ச்சு அப்படியே நேராக வந்து கோடு போட்டுக்கிறோங்க. இப்போ இந்த 6.5 இன்ச்சுக்கு அப்படியே 2.5 இன்ச்சு வந்து எடுத்துருக்கோமே, அதில் வந்து கழுத்து அகலம் வந்து எடுத்துக்கிறோங்க. இதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு இதை வந்து அப்படியே மார்க் பண்ணி இதில் கொண்டு வந்து சேர்த்துருங்க. இதை வந்து முன்னாடி ஒரு ரவுண்ட் போட்டுருங்க. துணி வந்து பத்தாமல் தான் வருது, நம்ம ஜாயின் போடுற மாதிரி தான் வரும். இந்த இதுக்கு வந்து இதை கரெக்டாக போட்டுக்கிறோங்க 3.5 இன்ச்சு. இதை மாத்திரம் ஒரு 1/4 இன்ச்சு வந்து உள்ளே நம்ம கட் பண்ணி, அதாவது நம்ம உள்ளே வந்து குடஞ்சி வெட்டுறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சுக்கிறோங்க. இதுக்கு வந்து நான் வந்து ஜாயின் போட்டு தான் ஆகணும், துணி வந்து பத்தலை. இப்போ இதை இழுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தையலுக்கு வந்து இங்கே வருது, அதனால நமக்கு வந்து பத்தலை. அந்த ஜாயின் மாத்திரம் கொஞ்சோண்டு அதை கரெக்டாக இப்போ அந்த வளைச்சி நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எவ்வளோ ஜாயின் போடணும் அப்படின்னு. நல்ல இறக்கமாக போகிறவங்க 2 இன்ச்சு எடுத்துக்கிறோங்க. இந்த பக்கம் மாத்திரம் வந்து 2.5 இன்ச்சு எடுத்துக்கிறோங்க. இப்போ இதுலேருந்து 4 இன்ச்சு கணக்கு பண்ணிக்கிறோங்க டாட் பாயிண்ட்டுக்கு. இப்போ நம்ம அந்த எடுத்துருக்க 2.5 இன்ச்சில் அப்படியே அதை கணக்கு நம்ம இந்த இடத்துக்கு மாத்திரம் டாட் பிடிக்கிறதுக்கு மாத்திரம் நமக்கு வந்து ஜாயின் போடுற மாதிரி இருக்கும். அந்த பிட்டு நான் வந்து எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு பீஸ், அதை வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். கரெக்டாக அந்த ஃப்ரண்ட்டு ரவுண்டு மாத்திரம் உங்களுக்கு கை எந்த பக்கம் கட் பண்ண யூஸ் வருதோ அதை வந்து கனெக்ட் பண்ணி கரெக்டாக கையை வந்து அந்த சேஃப் நமக்கு எந்த பக்கம் எடுக்க கரெக்டாக வருதோ அதை வந்து நம்ம உள்வாங்கி அதை கரெக்டாக கட் பண்ணிடுங்க. அப்போ தான் குடஞ்சி விட்டுறது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு மடித்து காமிக்கிறேன். நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஜாயின் போட்டு தான் ஆகணும். நமக்கு வந்து இந்த பிட்டு இருக்குல்ல, இதை வந்து இதை கரெக்டாக கட் பண்ணி முக்கோண ஷேப்பில் வெட்டி இந்த இடத்துல வந்து ஜாயின் போட்டு ஆகணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஆம்கோல் அளவுக்கு வந்து ஜாயின் போட்டு காமிக்கிறேன் கைக்கு. இப்போ இந்த அளவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு துணி எந்த பக்கம் கிடைக்குதுன்னு பார்த்துக்குருவோம். இதை கரெக்டாக இங்கே இருக்குது பாருங்கள், அந்த பட்டி துணி வெட்டுறோம் பாருங்கள். இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வேறு துணி தான் வந்து பட்டிக்கு எடுத்தாகணும். இப்போ இதுக்குள்ளே நேர் வந்து பீஸை வந்து கட் பண்ணிக்கிறோங்க. 2 பீஸ் தான் தேவை. இப்போ 4 பீஸ் ஜாயின் போடுவோம். இப்போ இது 2 பீஸ் தான் தேவை நமக்கு வந்து.
இதை வச்சு திருப்பி வச்சு வந்து இதில் தைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து கைக்கு வந்து இந்த அளவு கை சுற்றலாம் துணி வந்து கரெக்டாக வந்துடும். இதுதான் ஒன் சைடு வந்து ஜாயின் போடுறது. இந்த மாதிரி ஜாயின் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப நமக்கு வந்து வேலையும் வந்து ஈஸியாக முடியும். இப்போ நான் வந்து மெயின் பீஸை போட்டு கட் பண்ணி காமிக்கிறேன். நான் அந்த கையை கணக்கு பண்ணி தான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுலாம் வந்து கரெக்டாக பார்த்துக்குருங்க. இப்போ இது வந்து மயில் டிசைன்னா அந்த மயில் ரெண்டும் கரெக்டாக ஒன்றா வச்சுக்கிறோங்க. துணி பத்தாமல் போயிடாத லெவலுக்கு வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ வந்து இதை வந்து நாலாக மடித்து கட் பண்ணாதீங்க. இப்போ சென்ட்ரு இதில் வந்து சென்ட்ரு வந்து இங்கே இருக்குது. இந்த பூவுக்கு வந்து மடிச்சடிக்கிறதோட தையலோடு சேர்த்து கணக்கு பண்ணி இப்போ நமக்கு இந்த அளவுக்கு மொத்தம்தான் ஜாயிண்ட்டு. அதுக்கு தான் நம்ம இந்த கலர் இந்த பிட் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். ஒரு பக்கம் வந்து ஜாயின் போடுறதுக்கு கரெக்டாக வரும். இப்போ இதை கணக்கு பண்ணி நமக்கு வந்து எவ்வளோ ஸ்டோன் எல்லாம் கரெக்டாக இல்லாமல் தையலோடு சேர்த்து இதை வந்து தையலுக்கு ஃப்ரண்ட்டில் ஆல்ரெடி நம்ம அரைஞ்சி விட்டுருக்கோம். அதில் வந்து பிளெயின் கிளாத் இதில் இருக்குது. அதை கணக்கு பண்ணி இதை வந்து கட் பண்ணிடுங்க. துணியை மாத்திரம் வந்து வேஸ்ட் பண்ணிடாமல், ஏன்னா இதில் வந்து கரெக்டாக அது அளவுக்கு தான் வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க. அதை மாத்திரம் கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கிறோங்க. இப்போ முதுகு பகுதி வந்து கட் பண்ணிடலாம். இந்த ரெடிமேட் எடுக்கிறதுல வந்து பெரிய ப்ளவுஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒன் சைடு ஜாயின் போடுற மாதிரி தான் வரும் எல்லாத்துக்குமே வந்து. இப்போ இதை வந்து ரெண்டு கையும் வந்து கரெக்டாக வச்சு அந்த அச்சு வந்து கரெக்டாக மடித்து பாருங்கள். இதில் வந்து அகலம் ஜாஸ்தியாக வரும். அதுக்கும் நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் வந்து சொல்லித்தரேன். இதை வந்து இந்த அகலத்தை எப்படி குறைக்கிறது அப்படின்னு. இப்போ நமக்கு வந்து கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு துணி விட்டுறணும். மேலே வந்து ஷோல்டரை கணக்கு பண்ணிக்கிறோங்க தையலுக்கு. அதே மாதிரி கீழே வந்து மடிச்சடிக்கிறதுக்கு நமக்கு வந்து இந்த துணி இருக்குது பாருங்கள், அதையும் அப்படியே எடுத்துக்கிறோங்க. இந்த அளவுக்கு சின்னதாக தான் மடிச்சடிக்க பார்த்தோம். அதை அப்படியே கரெக்டாக கணக்கு பண்ணி துணியை வேஸ்ட் பண்ணிடாமல், ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் பீஸ் இதில் தான் எடுக்கணும். இது அப்படியே வந்து இந்த தையலுக்கு மாத்திரம் பார்த்துக்கிறோங்க துணி. நமக்கு பத்தலைனா கூட வந்து மெயின் பீஸ்க்கு வந்து கீழே போட்டுக்கலாம். அதனால மேலே வந்து முன்பாகத்துக்கு ரொம்ப ஜாயின் போட முடியாது. இப்போ இது வந்து 2.5 இன்ச்சு எடுத்திருக்கோம். அதாவது கழுத்து வந்து 2.5 இன்ச்சு வந்து கழுத்து எடுத்திருக்கோம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 2.5 இன்ச்சு வந்து கழுத்து எடுத்திருக்கோம். இப்போ இதில் வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இதில் வந்து 3.25 இன்ச்சு கிட்ட இருக்குது. அப்போ நமக்கு வந்து கழுத்து ரொம்ப அகலமாயிரும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் இதுக்கு வந்து இப்போ இங்கே ஃபுல்லாக கொண்டு வராமல் அந்த 2.5 இன்ச்சு அளவுக்கு வந்து 1/2 இன்ச்சு வந்து இதில் வந்து கரெக்டாக அந்த சென்ட்ரு பார்த்துக்குறோங்க. சென்ட்ரு பார்த்துக்கிட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து தச்சு முடிச்சுருங்க. இதில் வந்து தையல் போட்டுருங்க. இதில் தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அகலம் குறைஞ்சிரும். ஆனால் ஃபுல்லாக கொண்டு வரக்கூடாது, சுருக்கம் வந்துடும். இந்த 1/2 இன்ச்சு அதாவது இந்த அகலம் இந்த அளவுக்கு வந்து இதை வந்து தச்சு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால், இப்போ பாருங்கள் அந்த 1/2 இன்ச்சு கணக்குக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு வந்து நீங்கள் இதை பிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அகலம், இந்த அகலம் வந்து மேலே வந்து விரிஞ்சு வர்ற அகலம் வந்து குறைஞ்சிரும். அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து தைக்கிறதுக்கு. நாட் தேவையில்லை, நச்சுன்னு வந்து கழுத்து வந்து நிற்கும். இதை கணக்கு பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கிறீங்க. இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வந்து. ஏன்னா கழுத்து வந்து அகண்டு வரும். நிறைய பேர் வந்து நாட் போடுறதில்ல. நாட் போடாதவங்களுக்கு இந்த மாதிரி தைச்சி கொடுத்தீங்கன்னா புதுசாக தைக்கிறவங்களுக்குமே அது தெரியாது. ஒவ்வொரு இதில் வந்து கிராஸ் கட்டிங் போட்டிருக்காங்க, ஒவ்வொரு இதில் வந்து நேர் கட்டிங்கும் போட்டிருக்காங்க. ரெடிமேடு ப்ளவுஸ் வாங்குறதுல இது நான் ரெடிமேடு ஆரி எடுத்தது இந்த ப்ளவுஸ் வந்து. இப்போ இந்த 2 பிட்டையும் கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கிறோங்க. நம்ம ஆல்ரெடி லைனிங் பீஸ்லேயும் வந்து ஜாயின் போட்டாகணும். அப்போ கரெக்டாக மெயின் பீஸையாவது கொஞ்சம் சேர்த்து வந்து கரெக்டாக எடுத்துக்கிறோங்க. அதுக்குமே இந்த சைடு வந்து பத்தாது, அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அளவு வந்து தச்சு திருப்புற அளவுக்கு, அதாவது இங்கே வச்சு பார்த்துக்கோங்க. இங்கே டிசைன் இருக்குதுன்னா 1/2 இன்ச்சு நம்ம தச்சு வந்து திருப்பணும். அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக மேலே வந்து தையலுக்கு 1/2 இன்ச்சு எடுத்துக்கிறோங்க. இந்த பக்கம் கரெக்டாக 1/2 இன்ச்சு எடுத்துக்கிறோங்க. எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை வந்து வேஸ்ட் பண்ணிடாமல் இதை வந்து அப்படியே வச்சு சைடில் கட் பண்ணுங்கள். மேலே வந்து இந்த சைடை வந்து கட் பண்ணிக்கிறோங்க. நமக்கு வந்து தைக்கும்போது தான் இது வந்து கரெக்டாக பார்த்துக்க முடியும். இந்த பிட்டெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க.
ஏன்னா இதில் வந்து இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்லித்தரேன். இப்போ நமக்கு வந்து ஒன்று தான் டிசைனு, அதாவது ஒரு பக்கம் ஃப்ரண்ட் பீஸ் மாத்திரம்தான் நமக்கு வந்து இந்த மாதிரி இந்த இருக்குல்ல, இதை வந்து போட்டு வந்து ஃப்ரண்ட் மாத்திரம்தான், அதாவது ரைட் சைடு வர்றது மாத்திரம்தான் நமக்கு ஜாயின் போடுற மாதிரி வரும். இந்த அளவுக்கு வச்சு இது திருப்புறதுக்கு. நான் லெஃப்ட் சைடுக்கு வந்து இப்போ ஏன் ஒன்றா இந்த சைடை வந்து கட் பண்ணாமல் வச்சுருக்கேன்னா நான் அது காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் துணி வந்து திருப்பிக்கலாம். இப்போ இந்த பக்கமாக போட்டுக்கணும், ஏன்னா ரைட் சைடு தச்சு தான் லெஃப்ட் சைடு திருப்பணும். இப்போ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்போ ஜாயிண்ட்டே இல்லாமல் கரெக்டாக மேலே வந்து பார்த்து இந்த அளவு போட்டுக்கிறோங்க. அதுக்கு வந்து இந்த சைடு ஜாயிண்ட் வந்தது பாருங்கள், இதில் வந்து ஜாயிண்ட் வராது. அதனால தான் அந்த மாதிரி பார்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கணும். இப்போ அது அதில் கரெக்டாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த 2 பீஸையும் வந்து சேர்த்து ஒரு பட்டி போட்டுக்கலாம். இதில் வந்து கரெக்டாக கணக்கு பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு பட்டி போட்டுக்கலாம். அதனால் பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து பட்டி பிரச்சனையும் வந்து. இப்போ இதில் இன்னொரு வந்து கொக்கி பெட்டிக்கு வந்து இதே இதில் எப்படி கிளாத் எடுக்கிறதுன்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து இந்த சுற்றி வந்து தைக்கிறோம் பாருங்கள், இந்த அளவுக்கு தைச்சிருவோம். தைச்சதுக்கப்புறம் இந்த கிளாத் வந்து மீதி இருக்கும். அந்த கிளாத்தை வந்து நீங்கள் கொக்கி பெட்டி வீ பெட்டிக்கு வந்து தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அது ரெட்டை பீஸாக வரும். நமக்கு வந்து வளையம், அதாவது லைனிங் வந்து கலர் கொஞ்சம் வித்தியாசமாக போட்டாலும் இந்த கலர் வந்து நம்ம கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். அதனால் இதை வந்து வெளியில் வர்ற வளையத்துக்கு வந்து இதை வச்சு தைச்சிக்கிறோங்க. இப்போ அவ்வளோதான், வந்து இதுக்குள்ளே லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியாச்சு. ஜாயிண்ட் வந்து ஒன் சைடு எப்படி போடுறது அப்படிங்கிறது வந்து நான் வந்து இதில் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ அதே மாதிரி இன்னொரு